ரிஷபராசி சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி. இவங்களுக்கு இந்த பராபவ வருடம் 2026 இந்த ஆவணி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அதாவது மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் பாருங்கள் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதோடு இந்த மாதம் சொந்த வீட்டிற்கு வந்து வலுவடையவும் செய்கிறார். எனவே இந்த மாதத்தோட பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், மகத்தான காரியங்கள் பலவும் நீங்கள் செய்து வெற்றி காணக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறதையும், இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த காலகட்டம் இன்னும் சிறப்பாக இருக்க என்னெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதத்தில் வரக்கூடிய அற்புதம் நிறைந்த அமாவாசையானது, அதாவது அமாவாசையுமே ரொம்ப முக்கியம், பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. வரக்கூடிய 28ஆம் தேதி பௌர்ணமி திதியானது இருக்குது. அன்றைய நாள்லேயே பார்த்திங்களா சந்திர கிரகணமானது தோன்ற இருக்குது. இந்த சந்திர கிரகணத்தினால இது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகிறது, இந்த இந்தியாவுக்கு தெரியுமா தெரியாதா, பல்வேறான ஒரு கிரக மாற்றங்கள் நடக்க இருக்குது. இதனால் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். நீங்கள் இந்த ரிஷபராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட எண்ணங்களை எல்லாமே பூர்த்தி செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்தோட முற்பகுதியில் கூடுதலான கவனம் தேவை. எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழல்கள் இருக்கும், மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளால் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைய போகிறது. மேலுமே பல போராட்டங்கள் பல தடைகள் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நிலையான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு நிறைவான ஒரு வெற்றியாக இருக்கும். அதனால் பல தடைகள் பல போராட்டங்கள் நடந்தால் கூட அதையெல்லாம் பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. எப்போவுமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நினைங்க, நல்லதே நடக்கும். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபம், அதாவது கார்த்திகை 2, 3, 4 பாதம் முதல் ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். இதில் ரிஷபராசி நேர்கள், அதாவது கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உழைப்பை மூலதனமாக கொண்டு உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு கொஞ்சம் செயல்பட வேண்டிய மாதமாக அமைச்சிருக்கு. சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரத்தினால மறைமுக தொல்லைகள் எதிரிகளால் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக உங்களுக்கு இருக்கும். மேலுமே உடல் ஆரோக்கியத்திலுமே சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அலுவலகத்திலையுமே உடன் பணி செய்கிறவங்களோட இணக்கமற்ற நிலைகள் இயங்கும். அதே நேரத்தில் தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு எதிராக மாற வாய்ப்பு இருக்கு. ஞான மோட்சக்காரகன் கேதுவும் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எடுத்த வேலைகளில் தடைகளும் தாமதமும் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிதானமாக கொஞ்சம் யோசிச்சு செயல்படுவதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். மேலுமே வாழ்க்கை துணையோட ஆலோசனைகளை இந்த நேரத்தில் உங்களை இன்னும் பாதுகாப்பாக்கும். மாதத்தோட முற்பகுதியில் ராசிநாதன் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் ஓரளவுக்கு இருக்கும். வியாபாரம் தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பொன் பொருள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி, இது எல்லாமே முயற்சியாகவே இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றி அமைய போகுது. குருவோட பார்வைகளால் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன்கள் வர வாய்ப்பு இருக்கு. நண்பர்களாலேயுமே உங்களுக்கு ஆதாயம் நிறையவே கிடைக்கும். கூட்டு தொழில் லாபம் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே பெரியவங்களோட ஆதரவு உங்களை பாதுகாக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மாதத்தோட முற்பகுதி யோகமானதாக இருக்கும். படிப்புலையுமே கூடுதலான கவனம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவைப்படுது. மேலுமே வில்வ வனேஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். அடுத்ததான் ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் உண்டு தன்னோட வேலை உண்டு அப்படின்னு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைச்சிருக்கு. சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவோட பார்வையினால் உங்களுக்கு இருந்த அந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனைகள் விலகும். அதே நேரத்தில் பொன் பொருள் சேர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் பற்றிய தகவல்கள் கிடைக்கும்.
குடும்பத்திலையுமே இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் விலகும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்குள்ளேயுமே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் அமையக்கூடிய அற்புதமான அமைப்பெல்லாம் இருக்குங்க. மேலுமே வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் பிரிந்தவங்களுக்கும் மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். யோகக்காரகன் ராகு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக உங்களுக்கு அமையும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. வேலைக்காக வெளிநாடு சொல்ல நினைக்கிறவங்களுக்கு இடைத்தரகர்களை நம்பாமல் நீங்களே முயற்சி செஞ்சீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் உண்டாகும் வகையில் அமைஞ்சிருக்கு. வியாபாரம் தொழிலையுமே ஏற்பட்டிருந்த அந்த போட்டி பொறாமை அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாமே இருந்த தெரியாமல் போகக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த லாபமுமே உங்களுக்கு கிடைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. சேமிப்புமே ஓரளவுக்கு உயரும் அப்படின்னா கூட மாதத்தோட பிற்பகுதியில் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. நன்மையினை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேர்த்துக்கு மட்டும் அவப்பெயர் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகளோட ஆலோசனை ஏற்பது ரொம்ப அவசியம். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே வித்யாகாரகன் புதனோட சஞ்சாரம் மாதத்தோட முற்பகுதியில் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே முக்தீஸ்வரர் வழிபட எடுத்த வேலைகள் ஒவ்வொன்றுமே வெற்றியை கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிறது மிருகசீரிடம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம வரக்கூடிய அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமியானது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பௌர்ணமி. அன்றைய நாளில் சந்திர கிரகணமும் தோன்ற இருக்கு. ஸோ இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக இறை வழிபாடு மந்திர ஜபம் செய்வது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் மற்ற நாடுகளுக்கு தெரியுமே தவிர இந்தியாவுக்கு இந்த சந்திர கிரகணமானது தெரியாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதனால் சூதகாலம் இல்லை இருந்தாலும் கூட கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப அந்த டைமில் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ மிருகசீரிடம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியமாக செயல்பட வேண்டிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பூமிக்காரகனான செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் ஓரளவுக்கு இருக்கும். விளைச்சல் மீது கவனம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். பழைய கடன்களை எல்லாமே அடைக்க முடியும் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் நிதானம், குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது இது எல்லாமே உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். மேலுமே தனக்காரகனான குருவோட பார்வைகள் களத்திர பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு கிடைக்கிறதுனால தம்பதிகளுக்குள்ளே ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனைகள் அந்த வாக்குவாதம் அனைத்துமே விலகும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளால் விவாகரத்தானவங்க நீதிமன்றத்திற்கு சென்றவங்க கூட பெரியவங்களோட ஆலோசனைகளை ஏற்று நீங்கள் மீண்டும் இணைந்து வாழ்ந்திடக்கூடிய நிலைகள் உங்களுக்கு காத்திருக்கு. சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு வெற்றி கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தலைமையோட ஆதரவு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த அந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வரவேண்டிய பணமுமே கைக்கு கிடைக்கும். மாதத்தோட முற்பகுதியில் பணப்புழக்கம் ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனமும் அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலகும். குடும்பத்தினரோட ஆதரவு நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நனவாகக்கூடிய அற்புதமான அமைப்பெல்லாம் இருக்குது. சில பேர்த்துக்கு வரன்மே தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட முற்பகுதி யோகமானதாக இருக்கும். பிற்பகுதி ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைச்சிருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் கவனம் செலுத்துறது உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக்குறதுக்கு ரொம்ப சிறப்பு. ஸ்ரீ வாஞ்சிநாதரை வழிபட உடல்நிலை சீராக்கும். ஆரோக்கியமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேம்படும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க. சுக்கிர பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். உங்களுடைய ராசிப்படி ரொம்ப நல்லது. அதே மாதிரி வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரக்கூடிய இந்த பௌர்ணமி தேதியானது ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி. அன்றைய நாளில் கிரிவலம் செல்வது ரொம்ப நல்லது. அதுவும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பு. என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த வீடியோவில் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த ஆவணி மாதத்தில் எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேச தெரிஞ்சுக்கோங்க. மேலுமே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன, மேலுமே நீங்கள் ரிஷப ராசியிலே என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் ரிஷப ராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.